இயேசுவின் அரியணையே இடுவோம் முழுபலனாய் கூடிக்கொள்வோம் புகழ் பலியாய் இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் ஒவ்வொரு இறைவன் துணையோடு இந்த தெய்வீக திருப்பலியை தொடங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இருமை இருளகற்றி ஒருமை ஒளிபாய்ச்சும் இறைவா என்ற உணர்வோடு பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். திருமுழுக்கு பெற்றவுடன் தூய ஆவி நிறைந்தவராய் இயேசு தம் பணிவாழ்வை தொடங்கினார். அவரின் இந்த மீட்பு பயணம் இன்றும் தொடர்கின்றது. இயேசுவின் பணி யாருக்கானது, எப்படிப்பட்டது என்ற ஒரு தெளிவை இன்றைய வழிபாடு தெளிவாக்குகிறது. ஏழைக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு என்ற தெளிந்த உணர்வுடன் சிந்தனையுடன் இயேசு இறைத்திட்டம் நிறைவேற்ற புறப்படுகிறார். மனிதர்கள் முழுவாழ்வு பெறும்பொழுது இறைவன் மகிமை பெறுகின்றார். ஏழைகள் நிறைவாழ்வு பெறும்பொழுது இறையாட்சி முழுமை பெறுகிறது. இயற்கை அனைத்தும் முழுவாழ்வு பெறும்பொழுது புதிய வானகமும் புதிய வையகமும் மலர்கிறது. ஆம் அன்பு சகோதரமே, இறைவனின் மீட்பு திட்டத்தில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும். நாம் வாழும் சமூகத்தில் இத்தகைய மாற்றங்களை உருவாக்கிட முயற்சி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு இப்பலியில் கலந்துவிடுவோம். தகுதியான விதத்திலே இத்திருப்பலி ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற குற்றங்குறைகளுக்காக மனவருத்தப்பட்டு மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவமின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடுமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இத்திருப்பலியில் திருமதி அற்புத மேரி ஒரு ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைய ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கேற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகளின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செய்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எஸ்ரா கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார், மக்களும் அதை புரிந்து கொண்டனர். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 2 முதல் 4, 5 முதல் 6, 8 முதல் 10 வரை. அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர்கள் அனைவரையும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நல்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்கு செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்த பொழுது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவுக்கும் குருவும் திருநூல் வல்லுருமான எஸ்ராவும் விளக்கம் கூறி லேவியர்களுக்கும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயாராகாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனெனில் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி
இரண்டாம் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 12 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலைச் சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாய் இருந்தால் உடல் என ஒன்று இருக்குமோ? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றவனாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவாய் இருக்கிறன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திருந்த நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணி தீர்க்கும் அருள் கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணி தீர்க்கும் அருள் கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுபவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia.
இவ்வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1 முதல் 4, அதிகாரம் 4 இறைவசனங்கள் 14 முதல் 21 முடிய. மாண்புமிகு தியோஃபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தை அறிவித்தும் வந்த ஊழிய நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறு எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலம் என கண்டேன். அழகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பப்படவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகையில் இருந்தவர்கள் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரு இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, சமீபத்தில் பொங்கல் விழாவை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த பொங்கல் விழா கொண்டாடும் தருணத்தில் நம்முடைய தமிழருடைய வீரத்தை போற்றும் ஜல்லிக்கட்டு பல இடங்களில் நடைபெற்றது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. அலங்காநல்லூர், பாலமேடு, அவிநாசபுரம், இவ்வாறு பல இடங்களில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நம்முடைய வீரத்தை பறைசாற்றும் விதத்தில் நடத்தப்பட்டது நம் அனைவரும் அறிந்தது. பல இடங்களில் அதிக காளைகள் அடக்கிய காளையர்களுக்கு முதல் பரிசாக கார் கொடுக்கப்பட்டது, பல பரிசுகள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் இந்த மாடுபிடி வீரர்களாக இருக்கட்டும் அல்லது இந்த எருதுகளை வளர்த்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் அதற்கான தக்க சன்மானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு சகோதரி தமிழச்சி, வீர தமிழச்சி, அவருடைய மாடு முதல் முறை நடத்த பொழுது ஒரு மாடு பிடிபட்டது. அப்போ கூப்பிடுறாங்க வீர தமிழச்சி. ஏன்னா மாடு வளர்க்குறவங்க ஸ்பெஷலாக பெண்கள் இருக்கும்போது வீர தமிழச்சி என்று சொல்லி அவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுப்பார்கள். இந்த சகோதரிக்கு ஒரு பட்டு புடவை கொடுக்கறதா சொன்னாங்க. நீங்களும் நானும் அங்கே இருந்தால் முதல்ல என்ன பண்ணுவோம், மாடு அப்புறம் பிடிச்சிக்கலாம், முதல்ல போயிட்டு பட்டு புடவைய வாங்கிடலாம். என்கரேஜ் பண்ணுறதுக்காக, ஊக்குவிப்பதற்காக, அந்த பெண் எவ்வளோ வீரத்தோட அந்த காலை வளர்த்துருக்கன்றதுக்காக அவர் ஊக்குவிக்க என்பதற்காக கொடுத்தாங்க. அப்போ அந்த பெண்மணி, அந்த மகள், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இது பரபரப்பாக பேசப்படுறது, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போன வருஷம் கூட மாடு பிடிபட்டுச்சான், இந்த வருஷமும் மாடு பிடிபட்டுச்சு. ஆனால் இன்னொரு இடத்துல நடக்கிறப்போ திருப்பி அவங்களால எப்படியாவது என்ன பண்ணோம், ஜெயிச்சு காட்டணும். நீங்கள் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த வீர தமிழ்ச்சி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஜெயா நியூஸில் கூட அது வந்திருக்கு. அப்போ இன்னொரு இடத்துல திருப்பி போங்க, தோத்து போச்சு,
அதனால வேண்டாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இல்லை, பல இடங்கள் நடக்குது இல்லையா? இப்போ இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போனா அவங்களுடைய மாடு வெற்றி பெறுகிறது. ஒரு அமைச்சர் கூப்பிடுறாரு பட்டுப்புடவை கொடுக்கறதுக்கு. அப்ப அமைச்சர்கிட்டயே அட்லீஸ்ட் அமைச்சர் கூப்பிடுறாரு, பேப்பர்ல வரும் அதுல வரும்னு அந்த எதிர்பார்ப்புல இல்லாம அமைச்சர் கொடுத்த அந்த பரிசு தொகை, ஆறுதல் பரிசு தொகை வேணான்னு சொன்னவங்க இப்போ இன்னொரு இடத்துல கூட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்கும்போது அவங்களுடைய மாடு அந்த போட்டியில கலந்துக்கிறது, வெற்றி பெறுகிறது. இப்போ மேலே ஏறி வீரமா கம்பீரமா என்ன பண்றாங்க? வெற்றி பெற்ற பரிசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில இலக்கு அது பற்றிய தெளிவு இருக்கணும். சிறு வயது முதலே நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மகள் மட்டும் இல்ல, பல பெண்கள், அந்த பெண்களுடைய லட்சியம் என்னன்னா, இந்த காளைகளை வளர்த்தெடுத்து இந்த ஜல்லிக்கட்டில பங்கெடுத்து என்னுடைய காளை வெற்றி பெற்றது என்று சொல்ல வேண்டும். அவருடைய பேட்டி கொடுக்கப்படும் பொழுது நிறைய பேட்டிகள் எல்லாம் இந்த காலத்தில் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, சின்ன வயசுல இருந்தே என் கொம்பன், அவங்க பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, என் மூக்கன், என் கருப்பன், அது போல பேர் வச்சிருப்பாங்க. அப்போ பேரை சொல்லி சின்ன வயசுல இருந்தே என் மேல தனி பாசம், நான் இல்லைன்னா அழுவான், நான் ஊருக்கு போயிட்டேன்னா அழுவான், தண்ணி காட்டலைன்னா யார் வேற யாரும் தண்ணி காட்டினாலும் அவங்க குடிக்க மாட்டான். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம். என்ன லட்சியம்? ஒரு இலக்கு. எப்படியாவது என்னுடைய காளையை கொண்டு போயிட்டு நான் போட்டியில பங்கெடுத்து வெற்றி பெறணும், நான் வீரமங்கை என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ இந்த இலக்கு இருக்கும்பொழுது அந்த இலக்கில தோய்வுகள் வருமானா கண்டிப்பா வரும். பொம்பளை பொண்ணு பத்தியா என்ன வேலை பண்ணி நிற்குது? மாடை பூச்சின்னு பண்ணுது. இது மாடு பூச்சின்னு இருக்கிறதுக்கா இருக்குது? வீட்டில் சாமான் சட்டை கழுவின்னு வீட்டில் சோறு செஞ்சு இருக்கிறத விட்டு வீராப்பா வந்துட்டா. பல பேர் பல விதமாக பேசதான் செய்வாங்க. இன்னைக்கு நற்செய்திகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார். சொந்த ஊருக்கு போய் தொழுகை கூடத்தில் அவருக்கு சுருளேடு கொடுக்கப்படுகிறது. மகிழ்ச்சி, முதன் முறையாக தொழுகை கூடத்தில் எழுந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசிக்க போகிறார். திருமுழுக்கு பெற்ற பிறகு இந்த சுருளேடு அவர் கொடுக்கப்படுகிறது. இத்தனை முறை வாசிச்சிருக்கலாம், கோயில் போகாம வந்திருப்பாரா, தொழுகை கூட போயிருப்பார், பல முறை வாசிச்சிருப்பார். ஆனா திருமுழுக்கு பெற்ற பிறகு ஆண்டவருடைய பிள்ளையாக மகனாக தன்னுடைய பணிவாழ்வை தொடங்கிய பொழுது அவரிடம் கொடுக்கப்படுகிற சுருளேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, இவருடைய இலக்கு என்னவாக இருக்க போகிறது? அதான் சொல்றது, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கணும், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆணை முழக்கம் அறிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இந்த வார்த்தையை படிச்ச பிறகு இயேசு சொல்றாரு, இந்த வாக்கு இன்று நிறைவேறிற்று. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு இந்த எசையா புத்தகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருந்தாலும் தன் பணி வாழ்வை தொடங்கும் போது என்ன இலக்கு, மேனிஃபெஸ்டோ என்று சொல்வார்கள். தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து வரும்பொழுது ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் கொடுக்கிற வாக்குறுதி, விடியல் கிடைக்கும், புதிய அமைச்சரவை பொறுப்பேற்று ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆகுது, அவங்களும் அதே போலதான் எல்லாரும் விடியல் வராதா, மாற்றங்கள் வராதா என்று காத்து கொண்டிருந்த பொழுது விடியல் பிறக்கும், விடியல் நாங்க கொடுப்போம். ஏன் எந்த அளவுக்கு அவங்க ரீச் அவுட் ஆனாங்க அப்படின்னா, விடியல் இலக்கு, இதை தான் செய்ய போகிறோம், இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம், கொடுக்கிற வாக்குறுதி. அதே போலதான் இயேசு தன் பணி வாழ்வு தொடங்கும் போது இந்த வாக்கு நிறைவேறிச்சு அப்படின்னா, இதுதான் என்னுடைய பணி வாழ்வு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது எனக்கு தெரியாது, ஆனா திருமுழுக்கு பெற்ற பிறகு நான் இந்த இலக்கு தெளிவோடு பயணிக்க வேண்டும். அப்போ இயேசு கிட்டையும் ஒரு தெளிவான இலக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி தரப்போம். நமக்கும் அதே போல இலக்கு இருக்கிறதா? நமக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, கோல். உங்களுக்கும் எனக்கும் ஒரு கோல் இருக்கணும். அந்த கோல் இருந்தால் தான் நோக்கி போவோம். சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசுல நிறைய என்கரேஜ் பண்றதுக்கு ஆசிரியர் கேட்பாங்க, என்ன ஆக போற, நீ என்னவா மாற போற, அடிச்சு விடுவோம், டாக்டர் ஆகும், நர்ஸ் ஆகும், இன்ஜினியர் ஆகும், எல்லாரும் அதான் சொல்லுவோம், டாக்டர் இன்ஜினியரு சிஸ்டர் ஆகும். அதெல்லாம் அந்த காலம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இந்த காலத்தில் ஃபாதர் ஆவறீங்களா, சிஸ்டர் ஆவறீங்களா, ஐயோ சொல்லாதீங்க தப்பு.
அப்பெல்லாம் கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க, என்ன ஆக போறேன்? நான் அருட்தந்தையாக ஆக போறேன். நல்ல ஞாபகம் இருக்குது. நானும் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கேட்குறாங்க, எங்க செல்வராஜ் சாரு பேரு, அவர் கேட்குறாரு, யார் என்ன ஆக போறீங்க? நான் டீச்சர் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன், நான் வக்கீல் ஆக போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறாங்க. என்கிட்ட வரும்போது நான் ஃபாதர் ஆக போறேன்னு எல்லாம் சிரிச்சிட்டாங்க. என் கிளாஸ்ல இருக்கவங்களாம் சிரிச்சிட்டாங்க. ஃபாதர் ஒரு டீச்சர் அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு வந்து, டேய் நீ லுங்கி ஃபாதர் தான் அவன், அங்கி ஃபாதர் ஆக மாட்டாரா அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல் இன்விடேஷன் அவங்களுக்கு திரும்ப வச்சேன். டீச்சர் நீங்க இப்படி சொன்னீங்க, நான் சாமியார் ஆகிறேன். இலக்கு, நமக்கு ஒரு இலக்கு இருக்கும்போது அதை நோக்கி பயணிப்போம். சின்ன வயசுல இருந்து நான் டாக்டர் ஆக போறேன், அந்த உணர்வு, நான் ஒரு நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியா, IPS-ஆ, IAS-ஆ, அப்போ அந்த இலக்கு இருக்கும்போது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் இலக்குல இருந்து நம்ம பின்வாங்க மாட்டோம். ஆனா உங்களுக்கு பிரச்சனை வராமலாம் இருக்காது. எதிர்ப்புகளும் பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும். அந்த பெண்மணி பேட்டியில கொடுக்கும்போது சொன்னாங்க இல்லையா, அந்த சகோதரி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஒரு பொம்பளை பொண்ணு போய் மாடு காலை தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு, பல பேர் பல விதமா பேசினாங்க. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் இவங்க காதுல விழுந்து எடுத்திருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருப்பாங்க, இலக்குல இருந்து பின்வாங்கி இருப்பாங்க. ஆனா யாரும் அதை எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு பெருமையா இருக்குது, எங்க ஊர் பேர் சொல்லும் அளவுக்கு அந்த வீர தமிழச்சி வளர்த்த மாடு இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்குது. எப்படி டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அவங்களே நாளைக்கு இலக்கில் பயணிக்கும் போது, இலக்கை அடையும் பொழுது உன்னை பாராட்டத்திற்கு 4 பேர் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து கூட இலக்கு, ஆனா அந்த இலக்கை நோக்கி போகும்போது பல எதிர்ப்பை சந்தித்தார். உதாரணத்துக்கு சொல்றாரு இல்லையா, ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பற்றோர் விடுதலை. சிறைப்பட்டோர்னா என்ன சிறை? புழல் ஜெயிலு, வேலூர் ஜெயிலு, பாளையங்கோட்டை ஜெயிலு, இதுவா என்ன ஜெயிலு? பாவம் என்ற சிறைக்குள்ளாக அடைக்கப்பட்டவங்க. அப்போ யாரெல்லாம் பாவத்தில் விழுந்திருந்தாங்களோ அவங்களோட போய் உணவு இருந்துகிறார். ஏன்னா நீ யாருக்காக உழைக்கிறியோ அந்த மக்களோட நீ நினைச்சுக்கிட்டாதான் நீ அவங்களோட உழைக்க முடியும் இல்லையா? நான் ஏழை எளிய மக்களுக்காக உழைப்பேன்னு சொல்லிட்டு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணின்னு அங்க போய் சேத்துல இறங்க முடியுமா? களத்தில் இறங்க முடியுமா? போராட்டத்தில் குதிக்க முடியுமா? அவங்க பிரச்சனையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியுமா? அவங்க நிலைக்கு நம்ம இறங்கி போனாதான் அவங்களுக்காக நம்ம உழைக்க முடியும். அதான் ஒரு இலக்கு தெளிவு. அதனாலதான் விடுதலை அப்படி சொன்ன ஆண்டவர் வெறும் வார்த்தை மட்டும் சொல்ல, அந்த விடுதலைக்காக அடையாளப்படுத்தினார். யாரோடு? பாவிகளோடு, ஓரங்கட்ட மக்களோடு, ஒதுக்கப்பட்ட மக்களோடு. யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ, ஓரங்கட்டப்பட்டார்களோ, யாரெல்லாம் அடையாளம் இல்லாமல் அழிந்து போனார்களோ அவர்களை மையத்துக்கு கொண்டு வந்தார். அது எப்படி சாத்தியமாகும்? அவர்களோடு இணைந்திருக்கும் பொழுது. ஆனா இப்படி இந்த மக்களுக்காக உழைக்கும் பொழுது என்ன சொன்னாங்க? இவன் பெருந்தினிக்காரன். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 32-34 வாசிங்க அப்படின்னா, தீனிக்காரன், சாப்பிடுறாம, இவன் அப்படிப்பட்டவன், இவன் பாவி, அவன் அவங்களோட சாப்பிட்றான், இவங்களோட சாப்பிட்றான்னு பல எதிர்ப்பு குரல், பல விமர்சனங்கள் இயேசுக்கும் இருந்தது. அப்படி விமர்சனங்கள் இருந்தாலும் இலக்கு தெளிவா இருந்தனால யார் என்ன விமர்சனம் சொன்னாங்களாலும் அவருடைய இலக்கு ஒரே தான், இந்த இழந்து போன அடையாளத்தை மையத்துக்கு கொண்டு வர வேண்டும். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இந்த முதல் வாசகத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த 2ஆம் வாசல் வாசிக்கும் போது இந்த இலக்கு தெளிவில் எவ்வாறு அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்தார்கள், அவர்கள் எவ்வாறு வேறுபாடுகளை சந்தித்தார்கள் என்பது குறித்து சொல்லப்படுகிறது. 2ஆம் வாசகத்தில் வாசிக்கும் பொழுது வேறுபாடுகள், என்ன வேறுபாடுகள்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்கள் தான், ஆனா அதுக்குள்ள வேறுபாடு. எனக்கு பரவச பேச்சு, எனக்கு அது இருக்குது, எனக்கு இந்த திறமை இருக்குது, எந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து இருக்கும்போது பவுலடிகள் அவங்களுக்கு சொல்றாரு, இந்த விஷயம் சொல்லும் பொழுது, உங்கள ஒரு உறுப்பு அடிபட்டா, கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க கண்ணுக்கு தானே பிரச்சனை, மற்றதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சந்தோஷமா இருக்க முடியுமா? உன் காலுக்கு பிரச்சனை இருந்தா, உன் கைக்கு பிரச்சனை இருந்தா, அது ஏதாவது இருந்துட்டு போட்டோம், அதுக்கு தானே பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்மளும் இது மாதிரி வேறுபாடுகளை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனாலதான் நாம கிறிஸ்துவ இயேசு இலக்கோடு பயணித்தார் அப்படின்னா, அவருடைய மகளாக அழைக்கப்பட்ட நாமும் இந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா, அவர் எப்படி பிறர் அன்பை மையப்படுத்தினாரோ, வேறுபாடுகளை கலைந்து
ஒற்றுமையாக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினாரோ, நாமும் அதே போல இந்த வேறுபாடுகளை கலந்து அப்படி இப்படி சொல்லாம வேறுபாடுகளை கலந்து ஒன்றிணைந்து பயணிக்க. முதல் வாசகத்துல அதான் எஸ்ரா, நெகேமியா, எஸ்ரா இணைந்து இழந்து போன அந்த இஸ்ராயல் மக்கள் மீண்டுமாக ஒற்றுமையில் கட்டி எழுப்பி இழந்து போன உடன்படிக்கையை மீண்டுமாக புதுப்பித்து அவர்கள் பயணிக்க அழைப்பு கொடுத்து மீண்டும் ஒருங்கிணைத்து செல்கிறார்கள், அரவணைத்து செல்கிறார்கள். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இலக்கு தெளிவோடு பயணிக்கும் பொழுது பல விமர்சனங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அந்த இலக்கை மையப்படுத்தி தொடர்ந்து ஒருங்கிணைத்து அனைவரும் அணைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்க அழைக்கப்படுகிறோம். எனவே நாமும் இலக்கு தெளிவோடு வாழ்வோம். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன் உதாரணமாக, ரோல் மாடலாக கொண்டு இலக்கில தெளிவு பெற்றவர்களாக இலக்கை நோக்கி பயணிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் விழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். தேவைகளையும் விண்ணப்பங்களும் இறைவன் எடுத்துரைத்து அவருடைய ஆசிரியருக்காக அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எம் தாய் திரு அவை தூய வாழ்வுக்கு சாட்சியாக மாறவும் இறையாட்சியின் மதிப்புகளை இம்மண்ணில் விதைத்திட தேவனாகிய அருளை எம் திரு அவைக்கு பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் இறைவா, எம் நாட்டில் வாழும் ஏழைகள், அனாதைகள், கைவிட்டப்பட்டவர்கள், நோயாளிகள் அனைவரும் நல்வாழ்வு அடைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, தீவிரவாதம், கலவரம், பகைமை நீங்கி அன்பு, அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம் நிறைந்த நல்ல உலகம் அமைந்திட அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிப்பின் இறைவா, எங்கள் பாவ செயல்கள், தீய எண்ணங்களை அகற்றி உம்மை போல் பிறரை அன்பு செய்து
மன்னித்து வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த கொரோனா நோய் தொற்று நோய் தொற்றிலிருந்து இறைவன் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும். நம் தேசத்தையும் இந்த உலகையும் பாதுகாக்க வேண்டும். இறப்பு விகிதம் குறைய வேண்டும் என்பதற்காகவும் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். முழுமையான ஆசீர்வாதத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை இறைவன் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை, பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். அன்பு தந்தைவா, இந்த வேலையிலே நேரில் பங்கெடுத்து ஜெபிப்பவர்கள், திருப்பலியில் பங்கெடுக்க முடியாமல் இல்லங்களில் அமர்ந்திருப்பவர்கள், ஏக்கத்தோடு இருப்பவர்கள் அனைவரும் பால் ஒப்பு கொடுக்கிறோம். இது இந்த நாளில் அந்த ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலி வழியாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளை, உங்களிடதும் என்னுடையதுமானது பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது நன்மைக்காகவும் ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுதல் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களில் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது ஆகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடவையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவபடியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகன் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருபுலவானே. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு
கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானது திரளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்களை புனிதப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் விருந்தருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய விண்ணத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரையும் திரு நன்மையில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளும் திருமதி அற்புதமேரின் சகோதரியும் இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகள் ஏற்ற அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாழ்ந்த புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொடும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமுறையில் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலும் ஆண்டவரே தீமை அனைத்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலம் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோயின் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாயிருப்பவர் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வெளிப்படுத்தல் இருந்த இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விடச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலில் மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அமைதியும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இவர் உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்கும் நாம் அனைவரும் பேரை பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் ஒத்துமை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
உலக ஆயர் மாமன்ற இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் உமது திருப்பெயரை கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களில் நீர் வாழும் இல்லமாக மாற்றும். என் இதயத்தை நீர் வாழும் இல்லமாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வாறில் பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் பலவீனர்கள், குற்றமுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்களை காத்தருளும். பாகுபாடுகள் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உம்மிலே உன் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் சரியான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமென். தணிகை புதுமை மாதாவிற்கான ஜெபம். எங்கள் தாகும் தணிக்கும் தணிகை புதுமை மாதாவே, கடந்த 50 ஆண்டுகளாக எம்மை விசுவாச பாதையில் வழிநடத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம் திருப்பாதங்களை அண்டி வந்துள்ள எங்களுக்கு உடல் நலத்தையும் மன அமைதியும் தந்தருளும். வறுமையின் பிடியினின்றும் பசி என்னும் கொடுமையிலிருந்தும் எங்களை காத்தருளும். கடுமையாக உழைத்து நேர்மையான வழியில் பொருளீட்டச் செய்தருளும். எம்மிடம் உள்ளதை பிறரோடு, குறிப்பாக ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளச் செய்தருளும். தனியே தாயே, எங்கள் மனதின் தாகங்களை நீர் அறிவீர். நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் மௌனமாக அன்னையின் பாதத்தில் எடுத்துரைப்போம். உண்மையான அன்பிற்காகவும் நீடித்த மகிழ்ச்சிக்காகவும் எங்கள் மனதில் உள்ள ஏக்கங்களை நிறைவு செய்யும். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் எமக்கு துணையாய் வாரும். உம் திருமகன் இயேசு காட்டிய வழியில் அன்றாடம் நடந்து உம்மோடும் அவரோடும் எந்நாளும் வாழ்ந்து வான்வீட்டுக்கு வந்து சேர அருள் புரியும். ஆமென். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, திருமண ஓலை நமது மறை மாவட்டம், நமது பங்கு தந்தை நாராயணன், தாய் ஞானம், இவருடைய மகள் விமலா என்பவருக்கும் குழுத்துறை மறை மாவட்டம் தூய சவேரி ஆலயம் கோட்டவேளை பங்கு தந்தை ராஜரத்தினம், தாய் நட்சத்திரம், இவருடைய மகன் சுரேஷ் என்பவருக்கும் திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது இவர்களுக்கான முதல் ஓலை. இந்த திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்றைய நாளிலே அருமையாக பாடல்களை பாடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை கரவொலி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அருட்சகோதரி வடிவு அவர்கள் பிள்ளைகளுக்கு இந்த பாடல்களை சொல்லிக் கொடுத்து அருமையாக, உண்மையாகவே தியானிக்கும் விதமாக அருமையாக பாடினீர்கள். ரொம்ப சந்தோஷம், அருமையாக பாடினீங்க. நம்முடைய பங்கில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பள்ளிகள் மூடப்பட்டுள்ள சூழ்நிலையில் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறுகிறது. தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை இந்த மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்பி வைக்குமாறு, விவிலியத்தை சார்ந்த அறிவும் நம்முடைய அடிப்படை ஜெபங்களும் கத்தோலிக்க விசுவாசத்தை பற்றியும் அன்னையினுடைய ஆசீர்வாதங்களையும் அன்னையினுடைய புகழையும்
புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் இந்த நாட்களில் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகளையும் தவறாமல் இந்த மறைக்கல்விக்கு அனுப்பி வைத்து இறை ஞானத்தில் வளர்க்க வேண்டியது பெற்றோர்கள் உங்கள் ஒவ்வொருடைய கடமை. அதை செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி ஜெபத்திற்காக நினைப்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.